ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய், ஒரு மிக்சி, ஒரு கிரைண்டர். இதுதான் நம்ம ஊர் தேர்தலோட நிதர்சனம்னு ஆகி போச்சு. ஆனா நீங்க வாங்குற அந்த 2000 ரூபாய் அடுத்த 5 வருஷத்துல உங்ககிட்ட இருந்து எவ்வளவு பணத்தை பறிக்க போகுதுன்னு தெரியுமா? இந்திய தேர்தல்களில் பணம் மற்றும் இலவசங்கள் எப்படி ஒரு மிகப்பெரிய பிசினஸா மாறி இருக்குன்றத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஆரம்பத்துல கொள்கைக்காக ஓட்டு போட்ட மக்கள் அதுக்கப்புறம் இலவசங்களுக்காக மாறினாங்க. 2006ல தமிழ்நாட்டில் தொடங்கின அந்த இலவச டிவி கலாச்சாரம் இன்னைக்கு இந்தியா முழுக்க பரவி இருக்கு. இன்னைக்கு இது வெறும் இலவசங்கள் கிடையாது, ரெவடி கல்ச்சர் அப்படின்னு டெல்லி வரைக்கும் பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு. மக்கள் வரி பணத்துல மக்களுக்கு பொருள் கொடுக்கிறது சரியா தப்பா அப்படின்ற கேள்வி இப்போ உலக அளவுல பேசு பொருளா இருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் தேர்தல் ஆணையம் கோடிக்கணக்கான ரூபாயை பறிமுதல் செய்யறாங்க. ஆனா பிடிபடுறது வெறும் 10% தான். மீதி 90% பணம் டோக்கன் முறையிலேயோ டிஜிட்டல் டிரான்ஸ்பர்கள் மூலமோ மக்களுக்கிட்ட போகுது. அரசியல் கட்சிகள் இதை ஒரு இன்வெஸ்ட்மெண்டா தான் பாக்குறாங்க. ஒரு தொகுதியில 50 கோடி செலவு செஞ்சா ஜெயிச்சதுக்கு அப்புறம் 500 கோடி சம்பாதிக்கலாம் அப்படின்றது தான் பல பேரோட கணக்காயிருக்கு. இலவசங்கள் மூலமா கிடைக்கிற ஒரு தற்காலிக சந்தோஷம் நீண்ட காலத்துல நம்ம மாநிலத்தோட கடனை தான் அதிகப்படுத்துது. கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்புல செலவு செய்ய வேண்டிய பணம் இப்படி பொருட்களா மாறுறப்போ அந்த மாநிலத்தோட வளர்ச்சி அப்படியே நிக்குது. இலவசங்கள் கொடுக்கறதுனால இலங்கை மாதிரியான நாடுகள் சந்திச்ச பொருளாதார நெருக்கடி நமக்கு ஒரு பெரிய பாடமா இருக்கு. மக்களாகிய நாம ஓட்டுக்கு காசு வாங்குறதை நிறுத்துற வரைக்கும் ஊழலற்ற ஆட்சியை எதிர்பார்க்கறதுல எந்த நியாயமும் இல்லை. 2000 ரூபாய்க்கு உங்க 5 வருஷம் நிம்மதியை விற்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.